இதுக்கு பிறகு தாவேக்காவுடைய அரசியல் பயணம் என்னவா இருக்கும்னு நாசமா நினைக்கிறீங்க? போகும். 41 மரணத்தை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன். 41 பேர் சாவுக்கு பிறகும் கொஞ்சம் கூட கூச்ச உணர்வு இல்லாம, குற்ற உணர்ச்சி இல்லாம, உறுத்தல் இல்லாம, அது குறித்து நிரடல் இல்லாம, நீ வந்து அந்த காணொளியில வந்து எங்கள் அரசியல் பயணம் வீரியமாக தொடரும்னா, 41 பேர் செத்து போனதுல ஒருத்தன் பேரை உச்சரிக்கல. நீ வந்து அவங்க வீட்டுல இளவு விழுந்த வீட்டுல ஈரங்காயல. நீ அந்த வாகனத்துக்கு வந்து பூஜை போடுற அப்படின்னா, உன் அரசியல் நாசமா தான் போகும். உன்னை ஒழிச்சுக்கிட்ட தான் முத வேலை. ஒரு பக்கம் டெல்லியில அமித்ஷா கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாத்தையும் பேசுவாங்க. எல்லா காலையும் பிடிப்பாங்க. ஒரு பக்கம் ராகுல் காந்தி பேசுறாரு, இன்னொரு பக்கம் அமித்ஷா பேசுறாரு. யார் காலையும் பிடிப்பாங்க. கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, ஒரு இளவும் கிடையாது. யார் காலையும் பிடிப்பாங்க, யார் காலையும் பிடிப்பாங்க, யார் காலையும். ஒருவேளை அந்த பக்கம் கூட்டணிக்கு போனா நீங்களே சொல்லியிருந்தீங்க திமுக அதை விரும்பல, வலுவாயிடும் அந்த கூட்டணி. ஒருவேளை அப்படி போய் அவங்க வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா யார் ஆச்சரியார்த்தங்க பிடிக்க போறாங்க? என்ன ஆச்சரியம் பிடிக்க போறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஜயோட பிம்பம் இல்ல, அந்த கூட்டணி அமைஞ்சா எப்படி இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி பாசிசமா பாயாசமா எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. ஒருவேளை அப்படி பாஜக கூட போனால் பாஜக பக்கம் போவாரான்னு தெரியல. நம்ம பாஜக பேசுது, அதிமுக பேசுது. அந்த பாஜக தரப்புலேருந்து அதுக்கான வேலைகள் செய்கிறாங்க கூட்டணி கொண்டு வரதுக்கு. போவாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அந்த முதல் தேர்தலே பாஜக கூட போயிட்டா அது அரசியல் தற்கொலை தான். அப்படி அவரை வழி நடத்துவாங்களா, அப்படி போவாரான்னு தெரியல. அதை வந்து இன்னும் சில காலம் கழிச்சு சொல்ல முடியும்.